ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆதியனோட மியூசியம் முழுக்க 2 படத்தோட ட்ரீசர் வந்துருந்துச்சு. ட்ரீசரில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆதியனாக்கு 3 கெட்டப் இருக்குது. அதில் ஐ திங்க் படத்தோட ஸ்டோரி 3 டைம்லைனில் வர மாதிரி தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். 80s 90s அப்புறம் 2Kல நடக்கிற ஸ்டோரியாக இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன். ஆதியனாக்கு அந்த 3 கெட்டப்புமே மாசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஷத்துக்கான அப்புறம் யோகி பாபு இவங்கலாம் கூட இந்த படத்தில் இருக்காங்க. சும்மா மாசாக இருக்க போது படம். அது மட்டும் இல்லாமல் மியூசியம் முருக்கு 1ல் நடிச்சிருந்த நம்ம பாலாஜியும் இருக்காரு. ஆனால் ட்ரீசரை பார்க்கும்போது மியூசியம் முருக்கு படத்தோட ஃபீல் எனக்கு இதில் கொடுக்கல. இது என்னோட ஒப்பீனியன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பாவம் படம் வந்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் அதில் வந்த கொரியோகிராஃபி அப்புறம் கேஸ்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஒரு படத்து மூலமாக ஆதியனாக்கு மீண்டும் ஒரு கம்பேக்காக தான் இருக்க போகுது. அப்போ படம் வந்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். கன்ஃபார்மாக இந்த படம் சம்மரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதிலே சொல்லிட்டாங்க ட்ரீசர்லேயே. படத்துக்கு ரைட்டிங், டைரக்டிங், மியூசிக் எல்லாமே நம்ம ஆதியனா தான். பார்ப்போம் படம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. அகைன் ஒரு கம்பேக்காக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆதியனாக்கு. ஓகே கைஸ், நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அகைன் ஒரு நெக்ஸ்ட் வீடியோஸ் நிற்போம். பாய்.